நம்ம யூடியூபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும்னு. சாம்பார் மாதிரியே இருக்கும் டேஸ்ட். ஆனால் பருப்பே தேவைப்படாது. பார்க்க கார சட்னி கலரில் இருக்கும். ஆனால் கார சட்னியை மிஞ்சுற அளவுக்கு டேஸ்ட் இதில் இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. கடுகு, சீரகம் தாளிப்புக்கு கொடுங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம், தட்டின பூண்டு, தேவைக்கு மசாலா அரைச்சிருக்கேன். இந்த மசாலா பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேங்க. வதங்கின வெங்காயத்தில் பெருங்காயத்தையும் மஞ்சத்தூளையும் அரைச்ச விழுதையும் சேர்த்து அதை தண்ணியும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுமே கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு இறக்கிடுங்க. இந்த மசாலா ரொம்ப ஈஸிங்க. தேங்காய், தக்காளி ரெண்டுத்தையும் அரைச்சிருக்கேன். அதில் சேர்த்துருக்க மசாலா பொருள் சாம்பார் பொடி தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரோட டேஸ்ட்டாகவும் கார சட்னியோட டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்ததுங்க.